Example 9.4 அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடியது method of moving averages. The moving averages methods gives us the trend with a fair degree of accuracy. In this method we take the arithmetic mean of the values for the certain time span. The span to be 3 years, the 4 years or so on depending upon the data set. We will the working procedure of this method. Procedure எப்படி எடுத்துக்கிறோம்? span சொன்னா the width தான் சொல்றோம் span. The procedure in case of the odd years, the averages can to be obtained by the calculating a plus b plus c by 3, b plus c plus d by 3, c plus d plus e by 3, d plus e plus f by 3, so on. So in case of the even years இருந்ததுன்னா, so the averages can to be obtained by the calculating a plus b plus d by 4, b plus c plus d by d plus e by 4, c plus d plus e plus f by 4, d plus e plus f plus g by 4. இந்த மெத்தடில் எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த மூவிங் ஆவரேஜஸை கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கலாம். Example 9.4 calculate the 3 years moving averages for the number of students studying in a higher secondary school in the particular village from the following data. ஸோ இயர் அங்கே கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஹொரிசாண்டலாக கொடுத்துருக்கிற அந்த டேட்டாவெல்லாம் நம்ம வெர்டிக்கலாக இதுமாரி நம்ம எழுதிக்கிறோம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் த 3 years மூவிங் ஆவரேஜஸாக எடுத்துக்கிறோம். கம்ப்யூட்டேஷனில் எடுக்கும்போது 3 years எடுக்கிறோம். காரணம் என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. புரியுது இல்லைங்களா? நம்ம அதுக்கு தகுந்த மாரி என்ன செஞ்சிடலாம், நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ எப்படி நம்ம அதை 3 இயர்ஸாக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா 1995 1996 1997 வரைக்கும். புரியுது இல்லைங்களா? அப்போ கொடுத்துருக்கிறதுல இந்த 332 317 357 இதை மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1006 கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம எடுக்கும்போது டேபிளில் ஃபஸ்ட்டு இயர் போட்டுக்கிறோம், அப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுக்கிறோம், அப்புறம் 3 year மூவிங் டோட்டலை போட்டுக்கிறோம், அப்புறம் 3 yearly மூவிங் ஆவரேஜஸ் எடுக்கிறோம். புரியுதுங்களா? இங்கே 3 year மூவிங் டோட்டல் போட்டுக்கிறோம், இங்கே 3 yearly மூவிங் ஆவரேஜ் இங்கே போடணும். ஆவரேஜ் எப்படி போடுறது அப்படின்னம்னா கொடுத்துருக்கிற இந்த 3 yearsை நம்ம ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு 1006 வருது. அந்த 1006 டிவைடட் பை 3 பண்ணோம்னா 335.33 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது இல்லைங்களா? அடுத்தது அதேமாரியே 196 197 198 இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1066 கிடைக்குது. அந்த 1066 நம்ம டிவைடட் பை 3 போட்டோம்னா 355.33 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. புரியுது இல்லைங்களா? அடுத்தது அதேமாரியே நம்ம என்ன செஞ்சிடறோம், இந்த ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ விட்டுட்டு அடுத்தது 1997 1998 1999 இது மூணுத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். புரியுதுங்களா? இது மூணுத்தையும் மட்டும் ஆட் பண்ணுறோம். இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1151 வருது. அது டிவைட் விட்டு 3 பண்ணோம்னா 383.67 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. புரியுது இல்லைங்களா? ஸோ அடுத்தது நம்ம அதேமாரி என்ன செய்கிறோம், இந்த இது வேல்யூ விட்டாச்சு. அடுத்தது 1998 1999 1999 போடுறோம், 2000 இந்த 3 இயரையும் நம்ம என்ன செய்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். எதுலேருந்து 392 402 405 இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 1199. அப்போ 1199 டிவைடட் பை 3 பண்ணோம்னா 399.67 அப்படின்னு வரும் இல்லைங்களா? இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட்டரில் தான் போட போகிறீங்க. கரெக்டாக கேல்குலேட் பண்ணி எடுங்க. 399.67 உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுறோம், நம்ம இந்த 1999 2001 2000 2001 இது 3 வேல்யூமே, அதாவது 402 405 410 இது 3 வேல்யூ மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1217. புரியுதுங்களா? அந்த 1217 டிவைடட் பை 3 போட்டோம்னா 405.67 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை அங்கே எழுதிடுறோம். அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், கொடுத்துருக்கிறதுல 2000 2001 2002 அப்படி கொடுத்துருக்கிற இந்த 3 வேல்யூவுமே எது 405 410 427 இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1242 கிடைக்கும். அது டிவைடட் பை 3 பண்ணோம்னா 414.00 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதையும் நம்ம அங்கே எடுத்து எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூ இதை எழுதி முடித்த உடனே அடுத்து 2001 2002 2003 இந்த 3 வேல்யூ, அதாவது 410 427 435 இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 1272 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அது டிவைடட் பை 3 பண்ணுறோம்.
424.00 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அடுத்தது அது நம்ம என்ன செய்கிறோம், 2002, 2003, 2004, அதாவது 427, 435 ப்ளஸ் 438 இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1300 வரும். அது டிவைடட் பை 3 போடுறோம். 3 போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 433.33 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இதுதான் என்னது, நம்மளுடைய அந்த calculate the 3 yearly moving averages number of students studying in a higher secondary school in a particular village from the following data அப்படி நம்ம எடுக்கிறோம் மூவிங் ஆவரேஜஸ். புரியுது இல்லைங்களா? எப்படி நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி எடுக்கிறோம், புரிஞ்சுது இல்லைங்களா? 3 இயர்ஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 3 இயர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட் இயரை விட்டுறணும். அடுத்தது இந்த 3 இயர்ஸ் எடுக்கிறோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 3 விட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த 3 இயர்ஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், இதை விட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த 3 இயர்ஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இதை விட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த 3 இயர்ஸ் எடுக்கிறோம், இதை விட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த 3 இயர்ஸ் எடுக்கிறோம், அப்புறம் இதை விட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த 3 இயர்ஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இதை விட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த 3 இயர்ஸ் ஆட் பண்ணி, ஸோ ஒவ்வொரு இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணி இங்கே போட்டுட்டு டிவைடட் பை 3. புரியுது இல்லை? என்ன 3 இயர்ஸ் மூவிங் ஆவரேஜ் டோட்டல் இல்லைங்களா, அதை டிவைடட் பை 3 போட்டோம்னா ஆவரேஜ் எவ்வளோன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய கொடுத்துருக்கிறோடைய கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். புரியுது இல்லைங்களா? அந்த டேபிளை மட்டும் அழகாக நம்ம ஃபார்ம் பண்ணி போட்டால் போதும்.